அதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஷால் மாதிரியே நீயும் ஆயிரூப்பா பார்த்துக்க, உனக்கு சரியான அனுபவம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்க மாட்டேங்கிற. எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இவர் இன்னும் பிரச்சாரத்துக்கும் போகல. கூட்டணியும் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்திலேயே கூட்டணி அமைச்சு நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லி ஒரு போய் வரல. ஏன் ஒன்று எவனும் நம்பலை, எந்த கட்சியும் ஒன்றும் நம்பலை. அப்போ அதாவது இன்னும் சொல்ல போனால் ஜான் பாண்டியன் கூட இவரை நம்பலை, வேல்முருகன் இவரை நம்பலை, வாழ்வுரிமை கட்சி தலைவர். அப்புறம் யார்? என்ன காரணம்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவனுங்கிறவன் மக்கள் அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். மக்களை நீ சந்திக்கவே மாட்டேங்கிற, உன் கட்சிக்காரனையும் சந்திக்க மாட்டேங்கிற, அப்புறம் தொகுதிக்கு 2 கோடி ரூபா கொடுன்னு கேட்குற, அதை நீ மறுத்தும் பேசலை. எதையுமே மறுக்க மாட்டேன். ஆனால் நான் என் என்னுடைய கட்சிக்கார லூசு பொண்ணுகளை பற்றி தப்பாக பேசிட்டான்னு சொல்லிவிட்டு போய் தமிழக காவல்துறை தலைவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறேன். தன்னுடைய பொண்டாட்டியை பற்றி சொந்த கட்சிக்காரனே கேவலமாக பேசுகிறான். அதை இவரால் கண்டிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. அதே மாதிரி நீ திமுகங்களை ரொம்ப மோசமாக முதல்வரை பற்றி உன் கட்சிக்காரன் போட்டுக்கிட்டு இருக்கான். அவர் பொறுத்துக்கிட்டு இருக்கார். இந்த விஷயத்தில் முதல்வரை பாராட்டணும். ஏன்னா இவங்களை பெரிய மனுஷன் ஆகக்கூடாதுன்னு வச்சு கண்டுக்காமல் இருக்காரு. உன் கட்சிக்காரங்களை நீ என்ன செய்யணும்? விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? ஏமா இப்படிலாம் லூஸாக பேசலாமாம்மா? நான் ஒரு கட்சி தலைவம்மா, நீ என்ன தங்கச்சியாகவும் இருப்பேன், தாரமாகவும் இருக்க, லூசடி நீ இன்னும் திட்டிருக்கணும். தன்னுடைய கட்சிக்கார பொண்ணுகளை, அந்த தற்கொலை பெண்ணுகளை திட்டாமல் அந்த ஆள் பொன்ராஜ் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க. அந்த ஆள் ஒன்றும் தப்பாகவும் பேசலை. அந்த பேசிய பெண்களை தான் அவர் சொன்னாரே தவிர மற்ற எல்லாரையும் உபச்சாரின்னு அப்படிலாம் ஒன்றும் பேசலை. எதுக்கு? அப்போது விவரம் தெரியாமல் தான் இன்னும் விஜய் இருக்காருன்னு அர்த்தம்.